சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். இங்கே எடுக்க இந்த இங்கே பேனரில் சார் இங்கே சார் சார் இங்கே ஸ்டடி கேம் சார் இந்த கேமரா தனியாக மட்டும் எடுத்துடலாம் சார், சோலோ எடுத்துடலாம். அப்படியே நில்லுங்க சார். சார் இங்கே பாருங்க சார், சென்டர் சார். அப்படியே இருங்க சார். அப்படியே இங்கே பாருங்க. அந்த அப்படியே இங்கே பாருங்க. எடுங்க கார்த்திகா கையில் ஓகே சார். அப்படியே இருங்க சார். இங்கே பாருங்க அவர் கார்த்தினா பாருங்க சார். ஓகே ஓகே சார் போகலாம் சார். இங்கே பாருங்க சார். சார் கொஞ்சம் லைட்டாக ஆனால் சில் டவுன் பண்ணுங்க. லைட்டாக சில் டவுன் பண்ணுங்க. ஓகே நைஸ். அப்படியே சார் இங்கே பாருங்க சார். ஃபோட்டோ சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ள போந்துடும். அப்படியே வந்துருங்கண்ணா. அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம். ஃபோட்டோ எல்லாம் சொல்லுங்கப்பா. ஆனால் கொஞ்சம் எல்லாம் பின்னாடி வந்துருங்கண்ணே. தம்பி மறைக்காதீங்கப்பா, மறைக்காதீங்க. கொஞ்சம் எல்லாம் பின்னாடி வந்துருங்கண்ணா. கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க சார். இங்கே பாருங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க. கொஞ்சம் பின்னாடி வந்துருங்கண்ணா. கொஞ்சம் லைட்டாக பின்னாடி வந்துருங்க சார். இங்கே பாருங்க சார். ரொம்ப ரொம்ப வணக்கம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து தலைவரை பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, என் வாத்தியார் திரு பாலச்சக்திவர் சார் அவர்கிட்ட தான் நான் இந்த விஷயங்களையும் ஒரு தெளிவான ஒரு விஷயங்களையும் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ இந்த குயிலி இவ்வளோ பாராட்டுறீங்கன்னா அதை நான் என் வாத்தியார்கிட்ட சின்ன வயசுலேருந்து இருந்ததில் அது ஒரு ஆழமாக அங்கே தான் காரல் மார்க்ஸை படித்தேன், ஆனால் அம்பேத்கரை படித்தேன், தந்தை பெரியாரை படித்தேன். அது மூலிமா நான் கற்றுக்கிட்டு வந்தது தான். அதுக்கு பிறகு கூகை திரைப்பட இயக்கம் அங்கே போகும்போது நல்ல கல்வியை கற்றேன். அரசியல் கல்வி ரொம்ப முக்கியமான கல்வி அது. என்ன இந்த மக்கள் எளிய மக்களோட வாழ்வியல் அதெல்லாம் எப்படிங்கிறது அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். அந்த கற்றுக்க இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல படம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சது. சரிங்களா? எனக்கு ஜோஸ் சுமித் இசையமைப்பாளர் உண்மையிலே ஆரம்பத்தில் நான் நினைக்கல, ஆனால் செமையாக பண்ணிட்டீங்க. அப்புறம் என் கேமராமேன் பிரிவன் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மற்ற மேடம் ரீசெண்டாக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மற்றவங்க நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்கள். என்ன நான் காரல் மார்க்ஸ், தந்தை பெரியார், அந்த அம்பேத்கரை பார்க்கல, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை, அந்த 3 பேரையும் தலைவரையும் பார்க்குறேன், என் வாத்தியாரை பார்க்குறேன், ரஞ்சித் அண்ணாவை பார்க்குறேன். ஏன்னா அந்த 3 பேர்கிட்ட தான் நான் ஒரு உண்மையான கல்வியை கற்றுக்கிட்டேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாருக்கானும் தலைவர், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ சாதிக்கோ, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ சாதிக்கோ தலைவர் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் ஒரு அற்புதமான தலைவர், ஒழுக்க நெறிமிக்கவர். ஒரு பக்கம் அம்பேத்கர், ஒரு பக்கம் பெருந்தலைவர் காமராஜ், இன்னும் புத்தர் வழி நேர்மை என்ன உண்டோ அத்தனையும் படைத்த எல்லோருக்கும் தலைவர். எனக்கு தம்பி, அவர் லா காலேஜ் படிக்கும் போது பழக்கம். கோகநாத ஆபீஸுக்கு வருவார். விடுதலை சிறுத்தைகள் போராட்டங்கள் நடக்கிற போது நாங்கள் தினமும் மீட் பண்ணுவோம். அப்போ அந்த காலத்திலிருந்து கொண்ட கொள்கையை கொஞ்சமும் விழாது, எந்த கோடிக்கும் அடிமையாகாது.
கொள்கைக்கு மட்டுமே இன்றைக்கு ஒரு நல்ல இடத்துல தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களோடு அந்த கூட்டமைப்பு உருவாவதற்கும் இவரும் காரணம். அகில இந்தியாவில் அந்த இந்தியா கூட்டணி உருவாகும் முதல்வர் மட்டுமல்ல, அவரும் துணை நின்று அதை உருவாக்கியவர். இன்னைக்கு இந்திய லெவலில் அருமை தம்பி திருமாவின் பெயர் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் அண்ணாவுக்கு பிறகு பேசியிருக்காங்க. பேரறிஞர் அண்ணாவின் பேச்சு என்பது சாதாரண அல்ல. வடநாட்டுக்காரனை எல்லாம் வளைத்து எடுத்தது, வடித்தெடுத்த போச்சு. அதுக்கு பின்னாலே பலருக்கு பிறகு திருமா டெல்லி பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒலிக்கிற ஒரு அற்புதமான குரல். அந்த அருமை தலைவரை, என் ஆருயிர் தம்பியை அன்போடு வரவேற்கிறேன். இங்கே அந்த சால் எங்க சால் சால்ப்பா இந்த சால்வை நான் போட்டுக்கிறது இல்லை. அது தம்பி காரணம் தெரியும். ஏன்னா ஒரு தடவை அவர் பாராட்டு விழா, புத்தக வெளியீட்டு விழாவுக்கு என்னை கூப்பிட்டாங்க. அன்னைக்கு சண்டே ஒரு 8 மணிக்கு தேடினா கதர் கைத்தறி துண்டு எதுவுமே கிடைக்கல. நான் என்ன பண்ணிட்டேன், ராஜஸ்தான் சூரத்தில் தயாரிக்கிறது இது. அது வடநாட்டுக்காரங்க நிறைய வாழ வைக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஈரோடு, சேலம், தருமபுரி, செங்கல்பட்டு, அரக்கோணம் கைத்தறி தொழிலாளர்கள் ஏராளமாக இருக்காங்க. பல குடும்பம் வறுமையில் வாடுது. அதை என்னுடைய தயாரிப்பாளர்கள் இதை வாங்க இதை வாங்காதீங்க, மற்றவங்க வாங்குவாங்க, இந்தியாவில் தயாரிக்கிறது தான், ஆனால் நமக்கு நம் தேவை பூர்த்தியான பிறகு வேறு எதாவது வாங்கலாம் என்று நான் சொல்லி இதை வாங்கிட்டு போய் போட்ட பிறகு அது 500 ரூபா போட்டு என்ன பண்ணேன், என் மனம் குத்தியது. நாமே போட்டுக்க அதை தம்பிக்கு போடுறோன்னு 5000 ரூபா அவருக்கு ஃபைன் கட்டினேன். இதை நான் போட்டு இருக்கக்கூடாது, கிடைக்காதால போடுறேன், அதனால் 5000 ரூபா உங்கள் கட்சிக்கு நன்கொடையாக நான் ஃபைன் கட்டுறேன்னு அந்த விழாவில் கட்டினேன். இப்போ என்னடானா இதையே போடுறாங்க. தம்பி, நம்ம பிஆர்ஓக்கள் தயவுசெய்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. நம்ம தமிழ்நாடு பார்ப்போம், அதுக்கு மிஞ்சி இல்லைன்னா வெளியே போ, நம்ம மாநிலம்தான். அதோட இது உயர்வு. மிக அற்புதமாக பண்ணியிருக்கீங்க ப்ரொடியூசர் வருண்குமார், அற்புதமாக. இதுதான் காலமெல்லாம் வாழும். இதை எனக்கு கொடுத்தாங்க, பெரிய புக்கு, என்னால் படிக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், தினமும் படித்து கொண்டிருக்கிற, உலகை படித்து கொண்டிருக்கிற அருமை தம்பி திருமாவுக்கு பரிசாக தந்துடுறேன். பிஎம் ஃபிலிம்ஸ் அருண்குமார் தயாரித்த குயிலி என்கிற ஒரு அற்புதமான படம், குடும்ப படம். குடும்ப படம் மட்டுமல்ல, இது போராளி, ஒரு தாய் இந்த சமுதாயத்தில் எப்படி போராடுறா,
கட்சி தலைவர் உயர் திரு தோல் திருமாவளவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். BM Film International VV அருண்குமார் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் அண்ட் ஹைட்டுக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் அண்ட் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஆக்சுவலாக எனக்கு இது திடீர்னு கிடைச்ச படம், அதாவது திணையில் படுத்தவனுக்கு திடுக்குன்னு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிடைச்சது எனக்கு. ரொம்ப சந்தோஷமான தருணம். ஏதோ ஒரு ஷூட்டில் ஒரு சின்னதாக ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன், என்ன சடனாக கூப்பிட்டு ஹீரோயினாக பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு என்னோட ஒரு சின்னதாக அது குடிக்கு எதிரான ஒரு படம் அப்படின்னு சொன்னாங்க, மது ஒழிப்பு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக அது எனக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரி டீம் இருக்கும், எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கேருந்து போனதும் ஹீரோவை பார்க்குறேன். அவர் ஒரு ப்ரஷ்ஷோடு வந்து நிற்கிறாரு. எனக்கு இவர் தான் ஹீரோ அப்படின்றாங்க. ஓ அப்படியா, எனக்கு யாரும் அங்கே பழக்கம் இல்லை, நாங்கள் போன சூழலும் அப்படி. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து எந்த படத்துலையுமே கிடச்சதில்லை. அதாவது ஒரு ஃபோன் கால், நீங்கள் படத்தில் கமிட் ஆகிருக்கீங்க குயிலின்ற படத்தில். அதாவது ஆக்சுவலாக அப்போது இந்த படத்தோட டைட்டில் வந்துட்டு இது பண்ணலை, சொல்லியிருக்காங்க. திடீர்னு போகிறேன், இன்னும் அடுத்த ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரத்துலேயே அட்வான்ஸ் வந்து விழுது. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஆக்டர் தேவைப்பட்டுச்சு அப்படின்ற என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நல்லா ஆக்ட் பண்ணுவா அப்படின்னு என் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய கேரக்டரை என்னை நம்பி என் கையில் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சார். ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், கேமராமேன், இங்கே இதில் ஆக்சுவலாக குயிலி குழுவில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் நன்றி. குழுன்னு சொன்னால் மிகையாகாது, இது குடும்பமாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அனைவருக்கும் நன்றி.